Hi students, இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா 10th standard unit 12 plant anatomy and plant physiology. Plant anatomy. Anatomy na internal structure of plant. Ana means as under. Tam means to cut. அதாவது ஒரு plant பார்ட்டை கட் பண்ணி அதுக்குள்ள என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதுங்கிறத பத்தி பார்க்கறது தான் plant anatomy. And plant physiology. Physiology means இன்டர்னல் ப்ராசஸ், அதாவது ரெஸ்பிரேஷன், ஃபோட்டோசிந்தசிஸ், இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடக்குதுங்கிறத பற்றி பார்க்குறது தான் இந்த யூனிட் 12 ஃபுல்லாகுமே. அதாவது பிளான்ட்டோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ராசஸ். ஸோ ஒரு பிளான்ட்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் நிறைய பார்ட்ஸ் இருக்கும். அதாவது ரூட், லீஃப், ஸ்டெம், இந்த மாதிரி பிளான்ட் பார்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த பார்ட்ஸ் எல்லாமே எப்படி ஆர்கனைஸ்ட் ஆகியிருக்கு? ஸோ அதாவது ஃபஸ்ட்டு ஆட்டம், குரூப் ஆஃப் ஆர்கனல்ஸ், அதாவது சின்ன சின்ன துகள்கள் எல்லாமே ஒரு குரூப்பாக ஆர்கனைஸ் ஆகி மாலிகுல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். குரூப் ஆஃப் மாலிகுல்ஸ் இட்ஸ் ஆர்கனைஸ்டு ஆர்கனல்ஸ். ஆர்கனல்ஸ் மீன்ஸ் நத்திங் பட் வாட் ஆர் த ஆர்கன்ஸ் இட்ஸ் ப்ரெசன்ட் இன்சைட் த செல்ஸ். அதாவது ஒரு செல்லுன்னு எடுத்துக்கிட்டோம்னா உள்ள நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா, இந்த மாதிரி நிறைய ஆர்கன்ஸ் இருக்கும். இந்த ஆர்கன்ஸ் எல்லாமே குரூப்பாக ஃபார்ம் பண்ணி ஒரு செல்லை ஃபார்ம் பண்ணும். இந்த செல்ஸ், குரூப் ஆஃப் செல்ஸ் இட்ஸ் ஃபார்ம்டு டிஷ்யூஸ். குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் இட்ஸ் ஆர்கனைஸ்ட் ஆர்கன். இந்த மாதிரி தான் வந்து ஆர்கன் மீன்ஸ் தட் பார்ட்ஸ், பார்ட் ஆஃப் பிளான்ட்ஸ் படிக்கிறோம்ல அந்த பார்ட்ஸ். இப்படி தான் இந்த பிளான்ட்டோட பார்ட்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ்ட் ஆகியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிளான்ட் அனாட்டமி, அதாவது இன்டர்னல் சின்ன துகள்கள் எல்லாமே ஒரு குரூப்பாக ஆர்கனைஸ் ஆகி மாலிகுல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். குரூப் ஆஃப் மாலிகுல்ஸ் இட்ஸ் ஆர்கனைஸ்டு ஆர்கனல்ஸ். ஆர்கனல்ஸ் மீன்ஸ் நத்திங் பட் வாட் ஆர் த ஆர்கன்ஸ் இட்ஸ் ப்ரெசன்ட் இன்சைட் த செல்ஸ். அதாவது ஒரு செல்லுன்னு எடுத்துக்கிட்டோம்னா உள்ள நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா, இந்த மாதிரி நிறைய ஆர்கன்ஸ் இருக்கும். இந்த ஆர்கன்ஸ் எல்லாமே குரூப்பாக ஃபார்ம் பண்ணி ஒரு செல்லை ஃபார்ம் பண்ணும். இந்த செல்ஸ், குரூப் ஆஃப் செல்ஸ் இட்ஸ் ஃபார்ம்டு டிஷ்யூஸ். குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் இட்ஸ் ஆர்கனைஸ்ட் ஆர்கன். இந்த மாதிரி தான் வந்து ஆர்கன் மீன்ஸ் தட் பார்ட்ஸ், பார்ட் ஆஃப் பிளான்ட்ஸ் படிக்கிறோம்ல அந்த பார்ட்ஸ். இப்படி தான் இந்த பிளான்ட்டோட பார்ட்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ்ட் ஆகியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிளான்ட் அனாட்டமி, அதாவது இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ட்டை வந்து ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணவர் வந்து நெஹீமியா கிரிவ். இவர் வந்து இங்கிலீஷ் ஃபிசிஷியன். ஸோ இவர் வந்து ஹூஸ் த ஃபாதர் ஆஃப் பிளான்ட் அனாட்டமின்னு கேட்டோன்னா நெஹீமியா கிரிவ். இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு பிளான்ட் அனாட்டமியை வந்து பப்ளிஷ் பண்ணதுனால ஃபாதர் ஆஃப் பிளான்ட் அனாட்டமிங்கிற மாதிரி இவரை சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு tissues. So tissues means group of cells. Group of cells வந்து tissues வந்து form பண்ணுது. So these tissues similar or dissimilar structure and origin. Structure and origin, அதாவது அதோட அமைப்பு and origin, அதோட தோற்றம், இந்த ரெண்டும் வந்து similar or dissimilar, ஒரே மாதிரியும் இருக்கலாம், dissimilar வேறுபட்டும் இருக்கலாம். இதோட அமைப்பு தோற்றம் ஒரே மாதிரி இருந்தாலும் சரிதான், வேறுபட்டு இருந்தாலும் சரிதான், பட் இட்ஸ் பெர்ஃபார்ம் சிமிலர் ஃபங்க்ஷன். அது வந்து ஒரே மாதிரியான ஃபங்க்ஷனை மட்டும்தான் பண்ணும். நெக்ஸ்ட் டிஷ்யூஸ் இட்ஸ் டிவைடு 2 types. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அண்ட் பெர்மனன்ட் டிஷ்யூ. ஸோ டிஷ்யூஸ் இட்ஸ் டிவைடட் 2 types. இட்ஸ் பேஸ்ட் ஆன் தர் எபிலிட்டி டு டிவைடு. அதாவது அதோட பகுப்படையக்கூடிய தன்மையை வச்சு இதை வந்து டிவைட் பண்றாங்க 2 டைப்பா. ஸோ இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் மெரிஸ்டமேட்டிக். இட்ஸ் கண்டினியூஸ்லி டிவைடு. கண்டினியூஸா மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ வந்து டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கும். பெர்மனன்ட் டிஷ்யூ இட்ஸ் நாட் டிவைடு, வந்து டிவைட் ஆகாது. ஸோ மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அண்ட் பெர்மனன்ட் டிஷ்யூ. மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ இட்ஸ் அகைன் டிவைடட் 3 types. ஃபர்ஸ்ட் ஒன் ஏபிக்கல் மெரிஸ்டம், செகண்ட் ஒன் இன்டர்கேலரி மெரிஸ்டம், தேர்ட் ஒன் லேட்ரல் மெரிஸ்டம். ஸோ ஏபிக்கல் மெரிஸ்டம் எந்த பார்ட்ல இருக்கோம்னா ஒரு பிளான்ட் இருக்குதுன்னா அந்த பிளான்ட்டோட டிப், டாப் ஆஃப் த டிப்லேயும் இருக்கலாம், அதாவது ரூட்டோட டிப்லேயும் இருக்கலாம். ஸோ இதுதான் ஏபிக்கல் மெரிஸ்டம். இன்டர் கேலரி மெரிஸ்டம், அதாவது ஒரு லீஃபுக்கும் இன்னொரு லீஃபுக்கும், இதாவது இன்டர் நோடுன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த பகுதியிலெல்லாம் இருக்கிறது தான் இன்டர் கேலரி மெரிஸ்டம். நெக்ஸ்ட் லேட்ரல் மெரிஸ்டம், அதாவது நரஸ் உருவாகும். ஒரு பிளான்ட் பார்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பிளான்ட் இன்டர் நோடுக்கு இடையிலலாம் வந்து நிறைய பிரான்ச்சஸ் வந்து உருவாகும். அந்த மாதிரி இடத்துல உருவாகிறது தான் வந்து லேட்ரல் மெரிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பெர்மனன்ட் டிஷ்யூ. பெர்மனன்ட் டிஷ்யூ அகைன்ஸ் டிவைடட் 2 types. சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ அண்ட் காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ.
Simple permanent tissue, again it's divided 3 types, parenchyma, collenchyma and sclerenchyma. இத பத்தி பின்னாடி explain பண்றேன். So second one, complex permanent tissue, it's a xylem and phloem. So this chapter tissue over. Next, tissue system. Tissue system first introduced Sachsங்கிற scientist தான் 1875ல introduce பண்ணாரு. It's divided 3 types. Dermal or epidermal tissue system. Dermal means skin. அதாவது dermatology சொல்லுவோம் இல்லையா, ஸ்கின்னோட ஸ்பெஷலிஸ்ட். ஸ்கின் ஏதாவது ஸ்கின் டிசீஸ் இருந்ததுன்னா டெர்மட்டாலஜிஸ்ட் தான் வந்து நம்ம வந்து போய் பார்ப்போம். ஸோ டெர்ம் மீன்ஸ் ஸ்கின். எபிடெர்மல், அதாவது எபி மீன்ஸ் அவுட்டர் லேயர் ஆஃப் ஸ்கின். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து டெர்மல் ஆர் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம். அதாவது ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதோட அவுட்டர் லேயராக தான் வந்து டெர்மல் ஆர் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். டெர்மல் டிஷ்யூ சிஸ்டத்துக்கு உள்ள பார்ட்டை தான் வந்து கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் சொல்கிறோம். தேர்ட் ஒன் வாஸ்குலார் டிஷ்யூ சிஸ்டம், அதாவது சென்டர் பார்ட். அவுட்டர் லேயர் டெர்மல் ஆர் எபிடெர்மல், அதோட அவுட்டர் லேயருக்கு உள்ள லேயர் கிரவுண்ட் டிஷ்யூ லேயர், சென்டர் போர்ஷன் வந்து வாஸ்குலார் டிஷ்யூ சிஸ்டம். இந்த மாதிரி 3 டைப்ஸாக டிஷ்யூ சிஸ்டத்தை வந்து சாக்ஸ்ங்கிற சயின்டிஸ்ட் வந்து பிரிக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் டிஷ்யூ சிஸ்டம் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன். இந்த டிஷ்யூ சிஸ்டம் என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் அதில் இருக்குது, அதோட ஃபங்க்ஷன், மெயின் ஃபங்க்ஷன் என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டெர்மல் டிஷ்யூ சிஸ்டம். அதில் என்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்குது, எபிடெர்மிஸ் அண்ட் பெரிடெர்ம். எபி மீன்ஸ் அவுட்டர் லேயர்னு சொல்லியிருக்கேன். ஸோ எபிடெர்மிஸ் அவுட்டர் லேயர் ஆஃப் தட் டிஷ்யூ ஸ்கின். ஸோ எபிடெர்மிஸ் அண்ட் பெரிடெர்ம். பெரிடெர்ம்ங்கிற வேர்டு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, இன் ஓல்டர் ஸ்டெம்ஸ் அண்ட் ரூட்ஸ்லலாம் இந்த லேயர் இருக்கும். ஓல்டர் ஸ்டெம், அதாவது ஓல்டராக இருக்கக்கூடிய ஸ்டெம் பகுதியில், ரூட் பகுதியில் வந்து இருக்கக்கூடிய டிஷ்யூ லேயரை தான் வந்து நம்ம பெரிடெர்ம்ங்கிறத வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட ஃபங்க்ஷன், ஸோ ஃபர்ஸ்ட் டெர்மல் டிஷ்யூவோட ஃபங்க்ஷன் என்ன, ப்ரொடெக்ஷன். ஒரு ஸ்கின் எடுத்துக்கிட்டோன்னா அதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன, ப்ரொடெக்ஷன். எந்த ஜெர்ம்ஸ், எந்த பாக்டீரியா, வைரஸ் இது எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளே போகாமல் பாதுகாக்கிறது தான் அந்த ஸ்கின்னோட வேலை. ஸோ அதை தான் வந்து இந்த பிளான்ட் பார்ட்லேயும் வந்து டெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் வந்து பார்க்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரொடெக்ஷன். ஸோ செகண்ட் ஒன் ப்ரிவென்ஷன் ஆஃப் வாட்டர் லாஸ். நிறைய வாட்டர் லாஸ் ஆகிட்டுனா அந்த பிளான்ட் வந்து ஹெல்த்தியாக வளராது. ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் வாட்டர் லாஸ், ப்ரிவென்ட் பண்ணுது. நிறைய வாட்டர் லாஸ் ஆகாமல் வந்து இது வந்து ப்ரிவென்ட் பண்ணுது ஃபர்ஸ்ட் லேயர். செகண்ட் ஒன் கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். ஸோ இட்ஸ் 3 டைப்ஸ், parenchyma, collenchyma அண்ட் sclerenchyma. parenchyma வந்து இது வந்து ஒரு லைவ் டிஷ்யூ. இது வந்து லைவாக இருக்கும். ஸோ இட்ஸ் அ மெயின் ஃபங்க்ஷன் ஃபோட்டோசிந்தசிஸ். இங்கே வந்து குளோரோஃபில் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் இருக்கு. ஸோ அதோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ் எங்கே நடக்குதோ அங்கே வந்து ஃபுட் ஸ்டோரேஜ் ஆகும். ஸோ செகண்ட் ஒன் collenchyma. collenchyma இட்ஸ் அ மெயின் ஃபங்க்ஷன் ரீஜெனரேஷன். ரீஜெனரேட், அந்த பிளான்ட்டை வந்து ரீஜெனரேட் பண்ண வைக்கும். sclerenchyma, தேர்ட் ஒன் sclerenchyma. இது வந்து அந்த பிளான்ட்டுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி, அதாவது எந்த புயல் காற்று அடித்தாலும் அந்த பிளான்ட் வந்து ஃப்ளெக்சிபிளாக சப்போர்ட் கொடுக்கறது வந்து இந்த sclerenchyma டிஷ்யூ தான். ஸோ sclerenchyma இட்ஸ் கிவ் த சப்போர்ட் டு த பிளான்ட். ஸோ சப்போர்ட் அண்ட் ப்ரொடெக்ஷனும் கொடுக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வாஸ்குலார் டிஷ்யூ சிஸ்டம். வாஸ்குலார் டிஷ்யூ சிஸ்டம் வந்து சென்டரில் இருக்கும்னு பார்த்துருக்கோம். ஸோ இட்ஸ் டிவைடட் இன் 2 டைப்ஸ், சைலம் அண்ட் ஃப்ளோயம். சைலம் மெயின் ஃபங்க்ஷன் இட்ஸ் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ். அதாவது வாட்டரில் கரைஞ்சி இருக்கக்கூடிய மினரல்ஸை எல்லா பார்ட்ஸுக்குமே, அதாவது பிளான்ட்ல உள்ள எல்லா பார்ட்ஸுக்குமே கடத்துறது இந்த சைலத்தோட வேலை. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளோயம். ஸோ ஃப்ளோயம் மெயின் ஃபங்க்ஷன் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபுட். சைலம் வாட்டரை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது, ஃப்ளோயம் வந்து ஃபுட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. இந்த ரெண்டோட வேலையுமே டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது தான். வீடியோஸ் பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.